ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காய்கறிகள் நிறைய எதுவும் சேர்க்காத உருளைக்கிழங்கு மட்டும், அப்புறம் வெள்ளை காராமணி அதை வச்சு இன்றைக்கி ஒரு பிரியாணி சூப்பராக செய்ய போகிறோம். வீட்டில் இருக்க பச்சரிசியை வச்சே கூட நம்ம இந்த பிரியாணி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நான் உருளைக்கிழங்கு மட்டும் சேர்த்துருக்கேன். விருப்பப்பட்டால் கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர் இதெல்லாமும் சேர்த்து செய்யலாம். பார்க்கும்போதே எவ்வளோ கலர்ஃபுல்லாக உதிர் உதிராக ரொம்ப வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குது. ரொம்ப சீக்கிரமாகவும் குக்கர்லேயே குழையாத எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெள்ளை காராமணி 100 கிராம் எடுத்து நைட்டே ஊற வச்சுட்டேன். அப்படி காலையில் ஊற வைக்கணுன்னா வெது வெதுப்பான தண்ணியில் ஊற வச்சோன்னா சீக்கிரம் ஊறிடும். இந்த கிண்ணம் நிறைய பாசுமதி அரிசி எடுத்தேன். இது 300 கிராம் அளவு இருக்கும். இதே அளவு 1.5 மடங்கு தண்ணி ஊற்றி நான் அரிசியை ஊற வச்சுருக்கேன். குக்கரை அடுப்பில் வச்சு சூடானதுக்கப்புறம் 20 ml எண்ணெய் இருக்கிற அளவு சமையல் எண்ணெய் சேர்க்குறேன். தாளிக்கிறதுக்கு மசாலா பொருட்கள் சேர்க்க போகிறேன். 2 சின்ன துண்டு பட்டை, 1 நட்சத்திர சோம்பு, 6 கிராம்பு, 1 பிரிஞ்சி இலை உடச்சி இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், 3 தக்காளி, 2 வெங்காயம் இதெல்லாம் அரைஞ்சி வச்சுருக்கேன். மசாலா வறுபட்டதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கிறோம். வெங்காயம் நல்லா வதக்கி பொன்னிறமாகணும். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம வதக்கிறோன்னா பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டவ் கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிறோன்னா சீக்கிரமே வெங்காயம் வதங்கிடும். பாருங்கள், இந்த அளவு கலர் வந்தால் போதும். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பச்சை மிளகா சேர்க்குறோம். இதுவுமே நல்லா செவந்து வர வரைக்கும் நம்ம வதக்கணும். பூண்டு கொஞ்சம் லேசாக அடி பிடிக்கும். தக்காளி இப்போ சேர்த்துடுறோம். தக்காளி கொஞ்சம் வதங்கி வரும்போது இந்த குக்கரில் அடியில் இருக்க பூண்டு இது எல்லாமே மேலே வந்துடும். பாருங்கள், அடுத்ததாக உருளைக்கிழங்கு சேர்க்குறோம். உருளைக்கிழங்கு ஒரு 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி இந்த மாதிரி சதுரமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சிவப்பு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தனியா பவுடர் 2 டீஸ்பூன், மஞ்சள் அரை டீஸ்பூன், பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன், உப்பு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த மசாலா எல்லாம் எண்ணெயில் படுற மாதிரி நம்ம நல்லா கலந்து கொடுக்கணும். 1 கைப்பிடி அளவு சுத்தம் பண்ண புதினாவை இப்போ சேர்த்துக்கிறோம். ஊறின காராமணியை பாருங்கள் 1.5 கப் வருது. அதை இப்போ நான் சேர்த்து நல்லா கலந்து கொடுக்குறேன். தயிர் இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டியில் 1.5 கரண்டி அளவு தயிர் சேர்த்து உடனே இந்த மாதிரி நம்ம குழச்சி கொடுத்துடணும். அப்போ தான் தயிர் திருத்திரியாகாத நல்லா கலந்து இருக்கும். அடுத்ததாக ஊற வச்சு வச்சுருக்க அரிசியை சேர்க்குறேன். அரிசியை மட்டும் தண்ணி இல்லாத சேர்த்து காய்கறி இந்த மசாலா கூட நல்லா அரிசியை கலந்து கொடுக்கணும். அரிசி நல்லா சூடு ஏறுற வரைக்கும் இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு இப்போ அதை ஊற வச்சு வச்சுருக்க அளந்த தண்ணியை இப்போ சேர்த்துடணும். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சமாக அந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணோன்னா உப்பு கம்மியாக இருந்ததுன்னா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நெய் 1 ஸ்பூன் இப்போ சேர்த்து நல்லா கலந்து கொடுக்குறேன். எலுமிச்சம்பழம் ஒரு அரை மூடி அளவு விதையை வடிகட்டி நம்ம சேர்த்துக்கிறோம். தண்ணி நல்லா கொதிச்சு அரிசி வேக ஆரம்பிச்சிடுச்சு. அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு அரிசியை இந்த மாதிரி கலந்து கொடுக்கணும். குக்கரை மூடி ஆவி வருதான்னு செக் பண்ணி வெயிட் போட்டுடுறோம். அடுப்பை சிம்லையே வச்சு 5 நிமிஷத்துக்கு வேக வைக்கணும். இதுக்குள்ளேயே ஒரு விசில் வந்தாலும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். குக்கர் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் திறக்கணும். திறந்ததுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் நெய்யில் கொஞ்சமாக முந்திரி வறுத்து சேர்த்துக்கிறோம். சாதம் உடையாத அளவு மெதுவாக பிரியாணியை கலந்து கொடுக்கணும். காராமணி உருளைக்கிழங்கு பிரியாணி ரொம்பவே கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக வந்திருக்கு. சாப்பிட்றதுக்குமே இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப நல்ல வாசனையாகவும் இருக்குது. நல்லா கலந்ததுக்கப்புறம் ஹாட் கேஸ்க்கு பிரியாணியை மாற்றிட்டோன்னா உதிர் உதிராக நல்லாயிருக்கும். ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், இது வரைக்கும் நீங்கள் லைஃப் ஆஃப் சுமதி என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.